நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 10ஆம் வகுப்பு இயல் 1 சொல் என்ற ஒரு இலக்கண பகுதியிலிருந்து இதற்கு முந்தைய காணொலியில சொல்னா என்ன, சொல்லோட வகைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. அதனை தொடர்ந்து இந்த ஒரு காணொலியில தொழில் பெயர்னா என்ன, தொழில் பெயர்லேயே விகுதி பெற்ற தொழில் பெயர், எதிர்மறை தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும், இறுதியாக வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் தெளிவா உங்களுக்கு புரியும் வகையில நடத்த போறேன். சரிங்களா, பார்க்கலாமா? பாருங்க, தொழில் பெயர். சரிங்களா, இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு முந்தைய காணொலியும் சரி, இந்த காணொலியும் சரி, நீங்க முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும், சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. ஏன்னா நான் காணொலி பதிவிடுறேன். பதிவிட்ட பிறகு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பார்க்காதனால, நிறைய வியூஸ் போகாதனால எனக்கு அடுத்த காணொலி பதிவிடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது. அப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தாதான் அடுத்தடுத்த காணொலி பதிவிடுறது எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். சரிங்களா, அதற்காக மட்டும்தான். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்களா? பார்க்கலாமா வாங்க. தொழில் பெயர். சரிங்களா, பெயர். பெயர்னா என்ன? பெயர்னா தெரியும், ஒரு நபரையோ இல்லை ஏதேனும் ஒரு பொருளையோ அடையாளப்படுத்துவதற்கு குறிப்பிடக்கூடியதுதான் ஒரு சொல் தான் பெயர். சரிங்களா, அப்போ பெயர்னு தெரியும். இப்போ என் பேர் கலையரசன், ராமசாமி, மாடசாமி, குப்புசாமி, மாலா, சீலா, காலா, இப்படின்னு எதாச்சும் ஒரு பெயர். மேசை, நாற்காலி, ஜன்னல். ஜன்னலோட தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா காலதர். சரிங்களா, மின்விசிறி, இந்த மாதிரி நிறைய இருக்கு எல்லாத்தையுமே. சரிங்களா, ஒன்றை அடையாளப்படுத்துவதற்கு வழங்கக்கூடிய சொல் தான் பெயர். இல்லைங்களா, அப்போ பெயர்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இல்லைங்களா, அப்போ பாருங்க, பெயர், தொழில் பெயர். தொழில்னா என்ன? வேலை பார்க்கறது. சரிங்களா, அது மட்டுமா அப்படின்னா, நம்ம இப்ப நடக்கிறோம் இல்லைங்களா, நடக்கின்ற ஒரு செயல், ஒரு செயலை செய்தாலே அது தொழில் தான். புரியுதுங்களா? சரிங்களா, இப்ப நான் ஓடுகின்ற, அது ஒரு செயல் தானே, அது ஒரு தொழில். இப்ப பாடம் நடத்துறதுல இது ஒரு தொழில். அப்ப ஒரு செயலை செய்தாலே அது தொழில் தான். சரிங்களா, அப்ப பாருங்க, தொழில் பெயர்னா என்ன? ஒரு வினை அல்லது செயலை. சரிங்களா, வினை என்றாலும் செயல் என்றாலும் இரண்டுமே ஒண்ணுதான். இப்ப உங்க புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, 10ஆம் வகுப்பு புத்தகம் இயல் 1 சொல் என்ற ஒரு இலக்கண பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நடத்த நீங்க புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். சரிங்களா, புத்தகம் எல்லாம் கையில வச்சிருக்கீங்களா? சரி, சூப்பர். அப்ப பாருங்க, ஒரு வினை. சரிங்களா, வினை என்றாலும் செயல் என்றாலும் இரண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா, அப்ப பாருங்க, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர். சரிங்களா, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். எப்படி அப்படின்னா, இப்ப நடக்கிறேன், அப்ப அந்த நடக்கின்ற, அது ஒரு செயல் தானே, அது ஒரு வினை தானே. அப்ப அந்த நடக்கின்ற செயலை சொல்ல, அந்த நடக்கின்ற செயலுக்கு ஒரு பெயர். சரிங்களா, அந்த நடக்கின்ற செயலை அடையாளப்படுத்த காட்டணும்ல. பெயர்னா என்ன சொன்ன? ஒன்றை அடையாளப்படுத்த காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்ப பாருங்க, அந்த நடக்கின்ற செயல் இருக்கு இல்லைங்களா, அப்ப அந்த நடக்கின்ற செயலுக்கு அந்த செயலை எப்படி நீங்க அடையாளப்படுத்துவீங்க? அது எந்த சொல்லால்? நடத்தல். சரிங்களா, அந்த நடக்கிறத சொல்ல, அந்த நடக்கின்ற செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர் தொழில் பெயர். அப்ப பாருங்க, நடக்கின்ற செயல், அந்த செயலுக்கு என்னது? நடத்தல். இப்ப பாடுறாங்க அப்படின்னு, பாட்டு பாடுறாங்க. அப்ப அந்த பாடுகின்ற செயலுக்கு, அந்த செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர் அது என்ன? பாடுதல். இப்ப ஓடுகின்ற அந்த ஒரு செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர் என்ன? ஓடுதல். சரிங்களா, உட்காருதல். அப்ப அந்த உட்காருகின்ற செயலுக்கு, இப்ப நம்ம புத்தகத்துல உள்ள எடுத்துக்காட்ட பார்ப்போம் பாருங்க. ஈதல். சரிங்களா, ஈதல் அப்படின்னா என்ன? ஈதல் என்றால் கொடுத்தல். இப்ப தானம் வழங்குறா இல்லைங்களா, தானம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அப்ப அந்த தானம் கொடுத்தல் தான் ஈதல். சரிங்களா, அந்த ஒரு பொருள் வரும். அப்ப பாருங்க, ஈதல், அப்ப கொடுத்தல், அப்ப அந்த கொடுக்கின்ற ஒரு செயல். சரிங்களா, இப்ப என்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்க தானம் வழங்கணும். அப்ப பாருங்க, அந்த கொடுக்கின்ற ஒரு செயல் இருக்கு இல்லைங்களா, அப்ப அந்த கொடுக்கின்ற ஒரு செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர் கொடுத்தல், அதாவது ஈதல். அப்ப அதுதான் தொழில் பெயர். அந்த ஒரு செயலுக்கு, சரிங்களா, என்ன செயல் செய்யறாங்களோ அந்த செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர், அந்த செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர், அந்த செயலை சொல்ல, அந்த செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர். பாருங்க, நடத்தல் சொன்ன இல்லைங்களா, அந்த நடக்கின்ற ஒரு செயல், அப்ப அந்த செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர் நடத்தல். அப்ப ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர். சரிங்களா, அந்த செயலை குறிக்கும் பெயர், அந்த என்ன செயல் செய்யறாங்களோ அந்த செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர் தொழில் பெயர்.
இப்ப தொழில் பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தொழில் பெயரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொல்ல நீங்க சரிங்களா, ஒரு வினை சொல் சரிங்களா, ஒரு செயலா இருக்கலாம் வினையா இருக்கலாம், இரண்டுமே ஒன்றுதான். அந்த ஒரு சொல்ல நீங்க பார்க்கின்ற பொழுது அந்த சொல்ல எண், இடம், காலம், பால் இது எதையுமே வெளிப்படையாகவும் சரி குறிப்பாகும்னா மறைமுகமாக சரிங்களா. அப்ப வெளிப்படையாகவும் சரி மறைமுகமாகவும் சரி காட்டாது சரிங்களா. எண் எண்ணிக்கை இப்ப பாருங்க, இதெல்லாம் என்ன சொன்னேன், கொடுத்தல் தானம் கொடுத்தல். பாருங்க இதுல நல்லா பாருங்க, எத்தனை பேர் கொடுத்தாங்க, ஏதாவது ஒரு எண்ணிக்கை அதுல வருதா, வெளிப்படையாகவும் சரி மறைமுகமாகவும் சரி அதுல ஏதாவது குறிப்பிடுதா, ஒரு பேரா ரெண்டு பேரா இல்ல பல பேரா, எத்தனை பேர் கொடுத்தாங்க ஏதாவது தெரியுதா, இல்ல காட்டல, வெளிப்படையாகவும் காட்டல மறைமுகமாகவும் காட்டல. பாருங்க இடம், தன்மை முன்னிலைப்பட இருக்க ஏதேனும் ஒரு இடத்தில் அது நடக்குதா, பாருங்க ஈதல் அந்த கொடுக்கின்ற செயல் ஏதேனும் ஒரு இடத்தில் நடக்கிற மாதிரி அதுல வெளிப்படையாகவும் சரி மறைமுகமாகவும் சரி ஏதாவது ஒன்று காட்டுதா, இல்ல சரிங்களா. காலம், இந்த கொடுத்தல் என்ற ஒரு செயல் வந்து இறந்த காலத்துல நடக்குதா, இல்ல நிகழ்காலத்துல நடந்து கொண்டு இருக்குதா, இல்ல எதிர்காலத்துல நடக்க போகுதா, ஏதாச்சும் ஒரு காலத்தை காட்டுதா, காட்டல இல்லைங்களா. அப்ப பாருங்க இந்த கொடுத்தல் இது வந்து ஒரு ஆண் கொடுக்குறாங்களா இல்ல ஒரு பெண் கொடுக்குறாங்களா, எந்த ஒரு பாலையும் குறிப்பிடல, வெளிப்படையாகவும் சரி மறைமுகமும் சரி. அப்போ ஒரு சொல்லானது இந்த தொழில் பெயர் அப்படிங்கிறது எண்ணையும் குறிப்பிடாது, இடமும் குறிப்பிடாது, காலமும் குறிப்பிடாது, பாலும் குறிப்பிடாது. இது வெளிப்படையாகவும் சரி மறைமுகமாகவும் சரி சரிங்களா, வரவே வராது. இப்ப தெரிஞ்சுக்கிச்சா சரிங்களா. தொழில் பெயர் என்ன, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். இந்த தொழில் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை வெளிப்படையாகவும் சரி இல்ல குறிப்பாகவும் சரி காட்டாது சரிங்களா. புரிஞ்சிச்சா தொழில் பெயர்னா என்ன அப்படின்னு. இப்ப இந்த தொழில் பெயர்லயே விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா. அது நீங்க விகுதி பெற்ற, விகுதினா என்ன, இப்ப தொழில் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியும். அது என்ன விகுதி பெற்ற, விகுதி அப்படின்னா இறுதி சரிங்களா, ஒரு சொல்லோட இறுதி தான் விகுதி சரிங்களா. இப்ப பாருங்க, இப்ப தொழில் பெயருக்குன்னு விகுதிகள் இருக்கு சரிங்களா. அல், அல், அம், ஐ, கை, பூ, தீ, சைட்ல காட்டுறோம் பாருங்க, இதெல்லாம் தொழில் பெயரோட விகுதிகள் சரிங்களா. அப்ப இந்த தொழில் பெயரோட விகுதிகள் இது வந்து ஒரு வினையடி, அதாவது வினையடி அப்படின்னா என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், வினை என்றால் என்ன சொன்ன செயல் சரிங்களா, அடினா முதல் சரிங்களா. அப்ப வினையடினா ஒரு சொல்லோட முதல். இப்ப விகுதி சொன்னீங்களா, ஒரு சொல்லோட இறுதி தான் விகுதி அப்படின்னு சொன்னீங்களா. அப்போ ஒரு சொல்லோட முதல் சரிங்களா, அந்த முதல் தான் என்னது அடி. அது வினையில இருந்துச்சு அப்படின்னா அது வினையடி சரிங்களா. எப்படி அப்படின்னா இப்ப பாருங்க நடத்தல், அப்ப அந்த நடத்தல் அப்படிங்கிறதுல அந்த சொல்லு இருக்குல்ல, எது அதுல முதல் வினை இதுல எது, நட. அப்ப இது வந்து வினை தானே, இது வந்து அடி தானே. ஏன் அது அடி ஏன் முதல் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேர்ல பூரா அடி வேறு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க இருந்துதான் அந்த வேர் தொடங்குது. அப்ப அடி வேறு, அப்ப அதுல இருந்துதான் தொடங்குது. இப்ப படிக்கட்டுல கூட ஒரு அடியை எடுத்து வச்சுப்போம், ஏன்னா ஒரு அடி. அப்ப இது முதல் அடி, இதுக்கப்புறம் தான் ஒரு அடியை எடுத்து வச்சு போனாதான் மேல போக முடியும். அப்ப இங்க இருந்து அங்க போகணும் அப்படின்னா நான் ஒரு அடியா தான் எடுத்து வைக்கணும். அப்ப அடி அப்படின்னா இங்க இருந்து முதல்ல நான் எடுத்து வைக்கிறல, அதான். அப்ப ஒரு சொல் உருவாகுது இல்லையா, அப்ப அந்த சொல் உருவாகிறதுக்கு இங்கிருந்து தான் அந்த சொல்லே ஆரம்பிக்குது சரிங்களா. அப்ப பாருங்க நடத்தல், அப்ப நட இந்த ஒரு அடியில இருந்தா இந்த சொல்லே உருவாகுது, புரியுது இல்லைங்களா. அப்ப இதுதான் அடி, இது நட அப்படிங்கிறது ஒரு வினை தானே, ஒரு செயல் தானே, அது வினையடி சரிங்களா. அந்த வினையடி இது விகுதி சரிங்களா, தொழில் பெயரோட விகுதி சரிங்களா. இந்த வினையடி விகுதிகளோடு சேர்கின்ற பொழுது அது விகுதி பெற்ற தொழில் பெயர். நடத்தல், நடத்தல் விகுதி பெற்றிருக்கா பாருங்க. வாழ்க்கை, வாழ் அப்படிங்கிறது ஒரு வினையடி சரிங்களா. அடினா சொல்லுன்னு தொடங்குது பாருங்க. கை இது வந்து தொழில் பெயரோட விகுதி சரிங்களா. அப்ப இந்த விகுதி ஏற்கின்ற பொழுது வாழ்க்கை, அப்ப விகுதி பெற்ற தொழில் பெயர் சரிங்களா. ஆள், அல் இது வந்து என்னது வினையடி, இது தொழில் பெயரோட விகுதி, அதை ஏற்கின்ற பொழுது ஆளல். இந்த ஆளல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, இதோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க மறக்காம கீழே பின்னூட்டத்துல பதிவிடுங்க, அதாவது நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரிங்களா. இப்ப விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு இப்ப உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. அப்ப வினையடி சொன்ன இல்லைங்களா, இந்த வினையடி, இந்த வினையடி இந்த ஒரு விகுதியை தான் ஏற்குமானா அது வந்து பல விகுதிகளை ஏற்கும் சரிங்களா.
வினையடி வந்து ஒண்ணுதான் ஏற்கணும்ன்றல அது வந்து தொழில் பெயரோட விகுதிகள் சொன்ன இல்லைங்களா? அல்லு, அம்மு, ஐய, கையு, பூத்தி, பூ, பூ, இதெல்லாம் தொழில் பெயரோட விகுதிகள் சொன்ன இல்லைங்களா? அப்ப ஒரு வினையடி பல விகுதிகளை ஏற்குமா? எப்படி அப்படின்னா, இப்ப நட, இப்ப தல் என்ற ஒரு விகுதியை ஏற்கின்ற பொழுது நடத்தல் அப்படின்னு மாறும். அதே பாருங்க, இந்த வினையடி ஐ என்ற ஒரு தொழில் பெயரோட விகுதியை ஏற்கின்ற பொழுது எப்படி? நட குட்டலை நடை. பாருங்க, நட அப்படிங்கிற ஒரு வினையடி தல் என்ற ஒரு விகுதியை ஏற்கின்ற பொழுது நடத்தல் என்று மாறுது. அதே நட என்ற ஒரு வினையடி ஐ என்ற ஒரு விகுதியை ஏற்கின்ற பொழுது நடை அப்படின்னு மாறுது. அப்ப பாருங்க, ஒரு வினையடி பல விகுதிகளை ஏற்குதா? புரியுது இல்லையா? அடுத்து இப்ப விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அடுத்து பாருங்க, எதிர்மறை தொழில் பெயர். சரிங்களா? எதிர்மறை, அதாவது எதிர்மறையான பொருள்களில் வருவது எதிர்மறை தொழில் பெயர். இப்ப நடத்தல் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? நடத்தல் அப்படின்னா என்ன? அந்த நடக்கின்ற ஒரு செயல். அப்ப நடக்கின்ற ஒரு செயலை சொன்னா அதற்கு எதிராக என்ன சொல்லணும்? நடக்காத. நடக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எதிராக என்ன சொல்லணும்? நடக்காத. இப்ப வேண்டும்னா அதுக்கு எதிராக வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரி நடத்தல் அப்படிங்கும் போது அதுக்கு எதிராக என்ன சொல்லுவ? நடவாமை. நடவாமை. இப்ப நட என்ற ஒரு இது ஏற்கின்ற பொழுது நடவாமை. அப்ப நடத்தல், அதற்கு எதிராக என்னது? நடவாமை. இப்ப கொள்ளுதல் அப்படின்னா அதற்கு எதிர் சொல் என்னது? எதிர்மறையான பொருள், கொல்லாமை. சரிங்களா? அப்ப இதே மாதிரி ஒரு வினை, அதாவது தொழில் பெயர், சரிங்களா? அந்த தொழில் பெயருக்கு எதிர்மறையான பொருள்கள்ல சொன்னோம் அப்படின்னா அது எதிர்மறை தொழில் பெயர். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தொழில் பெயர்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஒரு வினையடி பல விகுதிகளை எப்படி ஏற்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப அடுத்து முதல் நிலை தொழில் பெயர். அது என்னங்க முதல் நிலை தொழில் பெயர்? இப்ப முதல் நிலை அப்படின்னா என்ன சொன்னா, அந்த வினையடி சொன்ன இல்லைங்களா? நட. இப்ப நடத்தல் அப்படிங்கிறதுல நட அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? அதுதான் முதல் நிலை. அந்த வினை அடின்னு சொன்ன இல்லைங்களா? அந்த வினை அடி தான் முதல் நிலை. முதல் நிலை வினை அடி இரண்டுமே உண்தான். முதல் நிலை தொழில் பெயர். முதல் நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப நடத்தல் அப்படிங்கிறதோட வினையடினாலும் முதல் நிலையில ஒண்ணுதான். இப்ப வினையடி நமக்கு தெரிஞ்சு தெளிவா இல்லைங்களா? அப்ப அந்த வினையடினாலும் முதல் நிலை என்றாலும் ஒன்றுதான். பாருங்க, இப்ப தட்டு, சரிங்களா? நம்ம புத்தகத்துல உள்ள எடுத்துக்காட்டு தான் பார்க்குறோம். சரிங்களா? தட்டு அப்படின்னா தட்டுதல். சரிங்களா? தட்டுதல். தல் அப்படிங்கிறது தொழில் பெயரோட விகுதி. சரிங்களா? அப்ப வினையடி அப்படின்னா அதோட முதல் தட்டு. அப்ப வினையடி என்றாலும் முதல் நிலை என்றாலும் ஒன்றுதான். சரிங்களா? அது நமக்கு குழப்பம் எது இல்லைல்ல. அப்ப பாருங்க, தட்டுதல் அதோட முதல் நிலை என்னது? தட்டு. சரிங்களா? உரைத்தல், அப்ப அந்த உரைத்தல் அதோட முதல் நிலை என்னது? உரை. அடித்தல் அதோட முதல் நிலை என்ன? அடி. சரிங்களா? அப்ப தொழில் பெயரோட முதல் நிலை, சரிங்களா, முதல்ல வரக்கூடியது. சரிங்களா? முதல்ல வரக்கூடிய இந்த வினையடி மட்டும்தான் முதல் நிலை தொழில் பெயர். சரிங்களா? இது மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது என்னது? முதல் நிலை தொழில் பெயர். சரிங்களா? இதுல முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அது நீங்க முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். முதல் நிலை அப்படின்னா என்னன்னு தெரியும். தொழில் பெயர் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். இது திரிந்த அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு இந்த புணர்ச்சியில, இயல்பு புணர்ச்சி, அந்த விகார புணர்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இரண்டு சொற்களுக்கு இடையே, அதாவது நிலைமொழி வறுமை, இந்த சொற்களுக்கு இடையே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல் புதிதாக தோன்றுச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம்? தோன்றல். அப்ப ஒரு சொல் நீங்கி விட்டது அப்படின்னா அது கெடுதல். அப்ப ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல் மாறுச்சு, சரிங்களா? இந்த சொல்லுக்கு பதிலாக இந்த சொல் மாற்றம் அடைந்தால் அது திரிதல். இல்லைங்களா? அப்ப திரிதல் அப்படின்னா என்ன? ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொரு எழுத்து. சரிங்களா? அப்ப ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து, அது திரிவது, அதாவது மாறுவது. அதே மாதிரிதான் இங்கேயும். சரிங்களா? இப்ப பெறுதல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல பாருங்க, இதோட முதல் நிலை என்ன? பெரு. சரிங்களா? இதோட முதல் நிலை என்ன? பெரு. இந்த பெரு அப்படிங்கிற ஒரு வினையடி, அதாவது முதல் நிலை ஆனது அதோட முதல் எழுத்து பாத்தீங்க அப்படின்னா குறில் வந்து நெடிலா மாறும். சரிங்களா? அதாவது திரிதல். பாருங்க,
குறில் நெடிலா திரிதான் பேரு. சரிங்களா? பேரு இது இரண்டுமே ஒரே பொருள் ஒன்றுதான். சரிங்களா? பேருன்னு போட்டோன்னே அதோட பொருள் மாறுமானா பொருள் மாறாது. சரிங்களா? பேரு இது இரண்டுமே பெறுதல் என்ற ஒரு தொழில் பெயரோட பொருளை தான் குறிக்கும். சரிங்களா? பொருள் ஒன்றுதான், ஆனா அதோட எழுத்து வடிவம் அது மட்டும்தான் மாற்றம் அடையும். சரிங்களா? அதாவது குறில் இருந்துச்சுன்னா நெடிலா திரியும். அப்ப திரிதல் அந்த திரிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். அதான் முதல் நிலை, அந்த முதல் எழுத்து திரிந்த தொழில் பெயர். சரிங்களா? இந்த பேரு அப்படிங்கிறது தொழில் பெயர் தான். பெறுதல் என்ற ஒரு தொழில் பெயரை தான் குறிக்குது. சரிங்களா? தொழில் பெயரோட விகுதியை ஏற்கின்ற பொழுது தொழில் பெயர் என்ற ஒரு விகுதியை தான் குறிக்குது. சரிங்களா? புரியுதுங்கய்யா? அப்ப அந்த எழுத்துக்கள் மட்டும் மாற்றம் அடையுது, அது மட்டும் திரிதல்னால அது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். அப்ப பாருங்க, கெடுதல் இதோட முதல் நிலை என்னது? கெடு. அப்ப பாருங்க, கெடு அப்படிங்கிறது அந்த முதல் எழுத்து குறிலா இருந்துச்சு அப்படின்னா அது நெடிலா திரிகின்ற பொழுது கேடு. ஆனா பொருள் ஒண்ணுதான். கெடுனாலும் கேடுனாலும் பொருள் ஒன்றுதான். சரிங்களா? அதோட பொருள் மாறாது, அதோட எழுத்து வடிவம் தான் மாறும். இங்க பாருங்க, சுடுதல் இதோட முதல் நிலை என்னது? சுடு. சரிங்களா? இந்த சுடு பாருங்க, சூடு திரிஞ்சிருக்கா? அப்ப முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னா அந்த முதல் நிலை அந்த வினையடியை மட்டும் சொல்லுது. அந்த வினையடியில ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதுதான் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ உங்களுக்கு தொழில் பெயர் அப்படின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும். தொழில் பெயர்லேயே விகுதி பெற்ற தொழில் பெயர், ஒரு வினையடி பல விகுதிகளை எப்படி ஏற்கிறது, அப்புறம் எதிர்மறை தொழில் பெயர், முதல் நிலை தொழில் பெயர், முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். சரிங்களா? தெளிவா புரிஞ்சிச்சிங்களா? இப்ப அடுத்து வினையால் அணையும் பெயர் பார்க்கலாமா? வினையால் அணையும் பெயர். சரிங்களா? வினையால், வினை என்ன? வினை என்றால் செயல், நம்ம செய்கின்ற ஒரு செயல். சரிங்களா? வினையால் அந்த செயலால், அப்ப அந்த செயலை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த செயலை யார் செய்யறாங்களோ அந்த செய்யக்கூடிய நபருக்கு அணையும், வினையால் அணையும் பெயர். சரிங்களா? இப்ப நடத்தல் அப்படின்னு சொன்னாங்க. நடத்தல் அப்படின்னா என்ன? அந்த நடக்கின்ற அந்த செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர் நடத்தல், அது தொழில் பெயர் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? இப்ப அந்த நடக்கின்ற செயல், அந்த செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர் இல்ல. சரிங்களா? அந்த செயலை யாரு செஞ்சாங்களோ அந்த செய்த நபரை குறிப்பிட்டா அதுதான் வினையால் அணையும் பெயர். புரியுது இல்லைங்களா? இப்ப நான் பாடம் நடத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் நடத்துறேன் இல்லையா பாடம், அப்ப நான் அந்த நடத்துகின்ற அந்த செயலுக்காக வைக்கக்கூடிய பெயரை சொல்லாம அந்த செயலை யார் செய்யறா? நான் செய்யறேன் இல்லைங்களா? அப்ப என்ன சொன்னா அது வினையால் அணையும் பெயர், நான் செய்யக்கூடிய அந்த செயல் அதை சொன்னா அது தொழில் பெயர். சரிங்களா? அந்த தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம புத்தகத்துல உள்ள எடுத்துக்கிட்ட பாருங்க, வந்தவர் அவர்தான். சரிங்களா? வந்தவர் பாருங்க, வருதல், வருதல் அப்படின்னா அது தொழில் பெயர். ஏன்னா அங்கிருந்து வருகின்ற, அப்ப அந்த வருகின்ற ஒரு செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர் வருதல். இல்லைங்களா? அப்ப அந்த வருகின்ற அந்த செயல், அந்த செயலை செய்தவர் யார்? வந்தவர் அவர் தான். சரிங்களா? அப்ப வந்தவர் யாரு? அவர் தான். வந்த பிறகு இவர் தான் வந்தாரு இங்க. அப்ப அந்த வருகின்ற அந்த செயலை செய்த நபரை குறிப்பிடுறோம் இல்லைங்களா? அதுதான் வினையால் அணையும் பெயர். சரிங்களா? அடுத்து பாருங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தார் பாருங்க, அப்ப பொறுத்தல், அப்ப அந்த பொறுத்தல் அந்த பொறுமை காக்கின்ற அந்த ஒரு செயல், அந்த செயலுக்கு வைக்கக்கூடிய பெயர் பொறுத்தல். அப்ப அதை குறிப்பிடாம, அந்த செயலை குறிப்பிடாம அந்த பொறுமை காக்கின்ற அந்த செயலை செய்தவர் யார்? அவர் பேர் தான் பொறுத்தார். அவருக்கு வைக்கக்கூடிய பெயர் பொறுத்தார் பூமி ஆழ்வார். சரிங்களா? அவன் பொறுமை காத்ததுனால யாரு? பூமி ஆள்கிறான். சரிங்களா? அப்ப பாருங்க, பொறுத்தார் அந்த பொறுக்கின்ற ஒரு செயலை செய்தவர் பாருங்க, பூமி ஆழ்வார். புரியுது இல்லைங்களா? பூமி யார் ஆழ்வார்? பொறுமை காக்கின்றவன் தான் பூமி ஆழ்வான். அப்ப பூமியை ஆள்பவன் யார்? அந்த பொறுமை என்ற ஒரு செயலை காக்கின்ற அந்த நபர். அப்ப அந்த பொறுமையை காத்ததுனால அவன் பூமி ஆள்றான். அப்ப அந்த பொறுமை காத்தல், அந்த காக்கின்ற ஒரு செயலை செய்த நபரை குறிப்பிடுது, அந்த செயலை குறிப்பிடல. அப்ப பாருங்க, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செய்கின்ற செயலோட பெயரை சொல்லாம
அந்த செயலை யாரு செஞ்சாங்களோ அந்த செய்த நபரை குறிப்பிட்டால் அதுதான் வினையால் அணையும் பெயர். சரிங்களா? நிறைய பேர் இந்த தொழில் பெயரும் வினையால் அணையும் பெயரும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி குழப்பிப்பாங்க. சரிங்களா? அதனால இல்ல. சரிங்களா? இப்ப தெரிஞ்சிச்சுல, தெளிவு கிடைச்சிச்சுல, தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுல உங்களுக்கு. சரிங்களா? தெளிவா தெரிஞ்சிருக்கும் தொழில் பெயர்னா என்ன, அதோட இதெல்லாம் என்னென்ன அப்படின்னும், அதே மாதிரி வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால், சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க பார்க்கின்ற நபர் நீங்க நிறைய பேத்துக்கு போய் பகிருங்க. பகிர்ந்தாதான் நிறைய பேர் வந்து பார்த்தாதான் அடுத்தடுத்த காணொலி பதிவு பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். சரிங்களா? அப்போதான் இன்னும் நிறைய வீடியோ என்னால போட முடியும். சரிங்களா? புரியுதுங்களா? மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க.